ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நான்காம் திருவாய்மொழி ஆழ்வாரின் அனுபவங்கள் சற்று வித்தியாசமானவை. இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வாரின் அகம், மனசு, ஆழ்வாரின் உயிர், பகவானின் திருவுள்ளம், இந்த மூன்றை இணைக்கிறதுக்காக ஆழ்வார் அமைத்த பாசனங்கள். முன் திருவாய்மொழியில் ஒன்று பார்த்துருப்போங்க. அதாவது முக்கியமாக மூன்றாவது திருவாய்மொழியில் 9வது பாசனம், 10வது பாசனம். ஒன்பதாவது பாசனத்தில் செடியார் நோய்கள் கெட படிந்து குடைந்து ஆடி அடியேன் வாய்மடுத்து பருகி கழித்தேனே அப்படின்னு எம்பெருமானை எப்படியெல்லாம் ஆழ்வார் அனுபவித்து பருகி கழித்தேனே என்று முடிக்கிறார்களா. அதில் ஆடி ஆடி அடியேன், குடைந்து ஆடி அடியேன். அதாவது இறைவன் நற்குணங்களில் தூறு மண்டி கிடைக்கிற நோய்கள் கெட, நம்முடைய நோய்னா இந்த இடத்துல வினைகள் அர்த்தம், வினைகள் கெட அவருடைய நற்குணங்களால் இந்த வினைகள்லாம் கெட்டு தான் அதை படிந்து குடைந்து ஆடி அடியேன் வாய்மடுத்து பழி கிடைத்தேனே என்று ஆனந்தம் கொண்ட அந்த ஆழ்வார் அதை பாகவதருடன் இவர்களை சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று நினைச்சார். நம்ம மட்டும் அனுபவிக்கிறோமே இந்த பூலோகத்தில், அடியனை போன்று அனுபவிக்கக்கூடிய பாகவதரோடு அருகாமல் இருப்பார்களே, அதை சேர்ந்து அனுபவிப்போமே என்று யாரும் கிடைக்காம போனதுனால பிறகு சரி வைகுண்டத்தில் நித்திய செய்கள் இருக்கா, அவள் கூட சேர்ந்து அனுபவிக்கலாம் என்று அதில் ஆசைப்பட்டார். 9வது 10வது பாசனம் ஞாபகம் வச்சுக்கொண்டீங்க. 9வது பாசனத்தில் ஆழ்வாருடைய முழுமையான அனுபவம் பாகவதரோட சேர்வதற்கு பாகவதருக்கு கிடைக்கல. ஆகவே நித்தியசூரிகள் நிரந்தரமாக நித்தியமாக ஒவ்வொரு கணமும் எம்பெருமானை அனுபவித்து கொண்டு அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் வாழ்வதனால அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்று கொலோ என்று நாம் எப்போ போகிறது ஸ்ரீவைகுண்டத்திற்கு, எப்போ நிச்சயத்தை கலந்து எப்போ நம்ம இதெல்லாம் அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு என்று கொலோ அப்படின்னு பாடுறோம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவர்கள் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா தான் அனுபவிக்கிறார், பூலோகத்தில் யாரும் இல்லை, நித்தியர்கள்ட்ட போகிறதுக்கும் வைகுண்டம் போய் அனுபவிக்கணும், இப்போ இங்கே இருந்துகிட்டே அனுபவிக்க முடியாது என்ற ஏக்கம். அதுக்கு பிறகு அப்படி இயங்கும்பொழுது பின்னால் எழுதுறார், பின்னால் வியாக்கியானத்தில் வரும். நித்தியர்களில் எய்ம் வச்ச உடனே என்ன ஆகிடுத்தான், அடிக்க ஆபத்து நிறுத்தம், பெருமாளே அகன்று போகிறார் தெருவிட்டு. நீ ஒரேடியாக இங்கே இருந்து பூலோகத்திலேருந்து ஒரேடியாக நீ நித்தியர்கள்ட்ட போய் இருக்கணும்னு ஆசைப்பட்ற, எதுக்காக? நான் கூட கலந்தேன், நான் இப்போ அகழ்கிறேன் அப்படின்னு அவர் தான் பகவானுக்கு அகழுவதும் சேருவதும் அவருடைய வாடிக்கையாச்சு ஆழ்வார்கிட்ட. ஆகவே அகழ்றார். அப்போது இங்கே என்ன செய்கிறார், உடன் கூடுவது என்று கொலோ அப்படின்னு ஏங்கின உடனே பெருமாளும் அகன்று போவதனால
அப்பொழுது பாடக்கூடிய இந்த பாசுரங்கள் 10 பாசுரங்கள். அதாவது பிரிந்து போன உடனே அவர் பாடுற பாசுரங்கள்லாம் ஆற்றாமையினால் ஏற்படக்கூடிய பாசுரங்கள். பிரிவு ஆற்றாமையால், பிரிந்து போனதால் உண்டாகும் ஏக்கத்தினால். இந்த பாசுரங்களில் ஒரு தாய் தன் மகள் பிராட்டியானவள் இறைவனை பிரிந்து வாடுவதாக ஆழ்வாரை இந்த பாசுரம் அமைச்சிருக்கார். நான் அடியேன் முன்னால் சொன்னேன், அஞ்சிரை மடனாராய் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்க சொன்னேன். சில பாசுரங்கள் ஆழ்வார் தானான தன்மை அழித்து கொண்டு பிராட்டியாய் நினைத்து கொண்டு தானே ஒரு காதலியே பாடுவது போல அமைத்திருப்பார். சில பாசுரங்கள் தாய் மகளுக்காக, மகள் இப்படி இயங்குகிறாளே இறங்கக்கூடாதா என்று பகவானை பார்த்து தாய் வேண்டுவதாக சில பாட்டு. அதில் இது தாய் பாசுரம். இன்னும் சொல்லிட்டா தோழி படுறவங்கன்னு ஒரு பின்னால் பார்க்கலாம். இப்போ தாய் இந்த 10 பாசுரங்களும் ஒரு தாய் தானான தன்மை அழிந்திருக்கும் ஆழ்வார் மகளாக பாவித்து ஒரு தாய் பாடுவதாக அமைத்திருக்கிறார். இதுக்கு அவர் சொல்கிற அந்நியாபதேசம்ன்றான். அதாவது வேறு ஒன்றை கூறி விளக்க வைப்பது. தாய் மூலமாக தன் மகள் படக்கூடிய விளையாட்டுமையை கூறி விளக்க வைப்பது. இதில் அம்சரைய நாராய் விவாய மொழியில் தூதுவிடும் ஆற்றல் வந்தது. தூது விட்டுருந்தான். அடுத்தது வாயும் திரைவகுடம் என்ற பாசனம். அதான் இதிலேயே முதல் பாசனம், முதல் திருவாய்மொழி. முதல் திருவாய்மொழியில் வாயும் திரைவகுடம். அதுலேயும் பிராட்டி பாடுவதாக வரக்கூடிய பாசனத்தில் பிராட்டியானவள் அல்லது இந்த இடத்துல ஆழ்வார் தன்னை பிராட்டியாக பாவித்து தன்னை போல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகளும் அசேதன பொருள்களும் பாடுகின்றன என்று நினைத்து அவைகளையும் சேர்த்து கொண்டு இயங்குவதாக அமைத்திருந்தார். இப்பொழுது இங்கே ஆற்றாமை கரை புரண்டு ஓடுகிறது. 3 விதமான ஆற்றாமை பகவான் பிரிச்சிருச்ச 3 விதமான ஆற்றாமை. ஒன்று முதல்ல நம்ம பார்த்தோம், அஞ்சிரை மட நாராய். 2 வாயும் திரைவகுலம், இந்த இதிலேயே முதல் திருவாய்மொழி. 3வது ஆற்றாமை இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆடியாக கரைந்து. இந்த ஆற்றாமை கரை புரண்டு தாமான தன்மை அழிந்து விராட்டி தன்மை அடைந்து இருத்தல், நடத்தல், படுத்தல் முதலியவைகளில் ஒரு நியதியின்றி மகிழ்ச்சியற்றவராய் நோவுபட இந்த பெண்ணின் நிலை அறிந்த திருத்தாயார் ராமகிருஷ்ணராக அடியார்கள் துன்பங்களை போக்கிய நீர், ராமகிருஷ்ணா அவதாரம் பண்ணி அடியார்கள் துன்பங்களெல்லாம் போக்கிய நீர் இவ்வளவு விஷயத்தில் நீ செய்ய நினைத்திருப்பது என்ன என்று கேட்குறான். என் பொண்ணு விஷயத்தில் என்ன பண்ண போகிறாங்க? ராமனா பிறந்தங்க, கிருஷ்ணனா பிறந்தங்க, அடியாருடைய துன்பங்களாம் நீக்கினங்க. ஆனால் இவ்வளோ உங்களுக்கு அடியார் தானே என் மகளும், அது விஷயம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறான் பகவானை பார்த்து தாயார். இதே மாதிரி பின்னால் 7ஆம் பத்தில் 2ஆம் திருவாய்மொழியில் கங்குலும் பகலம்னு வரும். அதிலே அதே மாதிரி தான் தாயார் தன்னுடைய மகளுக்காக பாடும் 10 பாசனம். அது கோவில் திருவாய்மொழியில் வரும். இந்த இடத்துல 3 ஆற்றாமைகளில் எந்த ஆற்றாமை மிக அதிகம் நம்மளே ஒரு ஆராய்ச்சி பண்ணுறார். 3மே ஆற்றாமை தான். எது ஆற்றாமை தான்? இப்போ பாட போகிற பாசனங்கள் 10 பாசனங்கள் தான் துன்பம் கரை புரண்டு ஓடுகிறது. இதுதான் ஆற்றாமை அதிகம். அது ஏன்னாக்கா அஞ்சிரை மடநாராயில் அவதாரத்தில் அனுபவிக்க ஆசைப்பட்டு அது முடியாமையினாலே ஆற்றாமை கொண்டு கதறி பகவானை கூப்பிடுகிறாள் பிராட்டி. முதல்ல அது என்ன சொல்கிறாருன்னா, நம்பிள்ளை இந்த 3 ஆற்றாமையும் ஒருவன் 3 பேர் காசினை இழந்தவன், பொன்னை இழந்தவன், ரத்தனத்தை இழந்தவன் 3 பேர். கொஞ்சம் காசு பர்ஸு போயிடுத்து, கொஞ்சம் சில்லறை இருக்கும், ரூபா இருக்கும். இன்னொருத்தருக்கு பொன் நகைகள் போயிடும். இன்னொருத்தருக்கு எல்லாம் ரத்தனங்களாக இருக்கும், அது போயிடும். 3மே துக்கம்தான். ஆனால் எந்த துக்கம் அதிகம்? நேச்சுரலி எது வேல்யூ அதிகமாக இருக்குமோ அதான் துக்கம் அதிகம்.
ரத்தனங்கள் போட்டோம்னா அதிகமான துக்கமும். அதை போன்று தான் 3 ஆற்றாமை கம்பேர் பண்ணுறோம். அஞ்சரை நாராயம் வந்து காசு போன துக்கம் போலையா. இந்த முன்ன ஒன்று பார்ப்போமே பலவே அந்த பாசம் வாயின் திரைவகுளம் பாசத்தில் பொன் போகலாம் போல. இப்போது ஆடி கரைந்து அந்த பாசனங்கள் ரத்தனங்களை இழந்தவன் கதறவிதை போலையும். அது ஏன்னா அதில் அவதாரத்தை அனுபவிக்க ஆசைப்பட்டு முடியாமல் பாடினா, இதில் வாயின் திரைவகுளம் பாசத்தில் அர்ச்சாவதாரம் அதை அனுபவிக்க ஆசைப்பட்டு கிடைக்காமனால ஆற்றாமை வந்தது. இங்கே 3வதுல ஏன் அதிகமான துன்பம்னா, அர்ச்சாவதாரத்தை விட ராமகிருஷ்ண அவதாரங்களை விட இறைவனின் உயிருக்கு உயிரான நித்திய சூரியர்களின் திரளிலே அனுபவிக்க ஆசைப்பட்டு கிடையாமையினாலே ஆற்றாமை வந்தது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது ராமாவதார கிருஷ்ணாவதாரத்தை விட அர்ச்சாவதாரத்தை விட நித்திய சூரியர்களோடு சேர்ந்து அந்த கூட்டத்தில் கோஷ்டியில் சேர்ந்து அனுபவிக்க முடியாமல் தெரிஞ்சதுனால அந்த நித்திய சூரியர்கள் யார்? பகவான் கூடவே மகிழ்ந்தே இருக்கிறோம். அப்படிப்பட்டவருடைய பகவானுக்கு ரொம்ப பிரியமான நித்திய சூரியர்களோட கலக்க முடியாமல் கோஷ்டி சேர முடியாமல் இருப்ப அந்த ஆற்றாமை மற்ற சங்களோடு அதிகம். ஆகவே ரத்தனம் போனதற்கு அப்படின்னு அப்போது என்ன கேட்குறாரு அப்படின்னே நம்மளே கேட்குறார். ரத்தனம் நித்தியசூரியனுடைய திரள் போயிடுச்சுன்னா நித்தியசூரியனை தேடி தான் போனோம். கருடா நித்திய கருட ஆதிசேஷா அப்படி தான் பாடணும். நரசிங்கான் ஏன் போய் பாடுறாரு? ஒருத்த ஒன்று ஆடி அங்கறிஞ்சு நரசிங்கான் ஏன் நரசிங்கான் பாடுறாரு அப்படின்னா, அது சொல்கிற ஒரு காட்டில் போய் நம்ம செல்வம் போயிடுச்சுன்னா ராஜா கிட்ட போய் முறையிடுவோம். அதே மாதிரி நித்தியசூரியர்கள் போயிட்டாங்க நித்தியர்களுடைய தலைவனாக பகவான்கிட்ட போய் முறையிடணும். ஆக நரசிங்கிட்ட போய் முறையிடுறார் அப்படிங்கிறார். ஆக அடியார்களுடைய சேர்க்கையை ஆசைப்பட்டு பெறாமையினாலே வந்த இழவு பெற்ற பகவானுடைய சேர்க்கையையும் இழந்து, அது பாருங்க இப்போ நான் சொன்ன மாதிரி முன்ன அடியாருடைய சேர்க்கையை ஆசைப்பட்டு பெறாமையினாலே வந்த இழவு பெற்ற பகவானுடைய சேர்க்கையும் இழந்து அடியே பிரார்த்திக்க வேண்டும்படியாக வந்து விழுந்தது. பகவானுக்கே படி பிரார்த்தனை செய்யும்படி வந்து விடுது. ஆகவே நரசிங்கா அப்படின்னு போகிறார் என்பதுதான் இந்த 10 பாசங்களுக்கு முன்னுரையாக நம்மளே சுவாமி அமைத்திருக்கிறார். நாம் இப்போ பாசங்களுக்கு சொல்வோம். அடியன் சில நிமிஷங்களுக்கு முன்ன சொன்னேன், அது மீண்டும் சொல்கிறேன். இந்த ஆடி ஆடி அகங்கரைந்து இதை பாடி பாடி கண்ணீர் மல்க எங்கும் தேடி தேடி நரசிங்கா என்று வாடி வதங்கும் வாணுதலே என்ற முதல் பாசுரம் பல இடத்துல கோட் பண்ண பாசுரம். கோவில் திருவாய் மொழி இல்லை இது. ஆனால் இதை வந்து பாசுரத்தை பல இடத்துல ஏனென்றால் அகம் கரைவதற்கு உள்ளம் கரைவதற்கு பின்னால் ஒரு பாசுரம் வரப்போகுது. அது ரொம்ப முக்கியமான பாசுரம். 6ஆவதே அடியேன் உடலும் என்பா உருக்குகின்ற நடுவாரில் வரும். உடல் உருகுறது அங்கே, இங்கே மனசு உருகுது. பகவானை நினைத்தால் மனசு உடம்பு ரெண்டும் உருகணும். தொண்டரிப்படி அவர் சொல்கிற தினம் பெருமாள் சேவிச்சுருந்துச்சு. கண்ணதியில் போய் நின்றாக்கா இவருக்கு உடல் உருகி இறைச்சிட்டாராம், உள்ளம் உருகி போயிட்டான். வந்து சேவிக்கிறாலும் அதே மாதிரி குண்டு குண்டாக போய் நின்றுட்டுருக்காங்க. சந்தோஷமாக மூஞ்சிலாம் பிரகாசமாக இருக்கு. இப்போ வாழ்க்கை ஒன்றும் இறைக்கலையே, எனக்கு மட்டும் இறைச்சி போயிட்டேன். நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்றங்க, காயக்கற்பம் சாப்பிட்றங்க சொல்லுங்கள், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்குறாரு தொண்டரிப்பாள். அதாவது இறைவனை சேவித்தா உருக வேண்டாமா? உருகாமல் இன்னும் நீங்கள் என்ன குண்டாக போயிட்டே இருக்குல்ல, அப்போ உங்களுக்கு உருக்கமே வரலையா பெருமாளை பார்த்தாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது தொண்டரிப்பாள் திருமாலையில் வருது. அது அந்த விஷயம் வேறு. அதே போன்ற இந்த இடத்துல அகம் கரை ஏன் சொன்னேன். சைவர்கள் வந்து வீர சைவர்கள் இருக்காங்க இல்லையா? வீர சைவர்கள்லாம் சைவன் நம்ம எப்படி வைஷ்ணவர்களுக்கு இறைவன் பிரம்மம் என்பது விஷ்ணுவோ, வீர சைவர்களுக்கு பிரம்மம் என்று சிவன். அந்த மடாதிபதி கொண்டுக்குடி மடாதிபதி அவர் மேடையில் ஏறி இந்த பாசுரத்தை சொல்லி இதுக்கு அர்த்தம் சொல்லி அப்படியே தான் அந்த பாட்டை நினச்சி தான் ரொம்ப சந்தோஷப்படுறதா சொல்கிறார், மேடையை சொல்கிறார். அதனால் ஒரு பாசுரம்னு வரைச்ச அது பாசுரமே உருக்க வல்லது. அது காரணம் என்னன்னா இறைவனுடைய சக்தி. அந்த சக்தி அதை வந்து அவ்வளோ அருமையாக அமைச்சிருக்கான்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. ஒளி புரிந்தி ஏற்றியபடி இவள் நின்ற இடத்தில் இல்லாமல் பல இடங்களில் உலாவி மனங்கரைந்து இசையோடு பலகாலம் பாடி
எங்களில் நீ நிறைய பெற்று எல்லா இடங்களிலும் தேடி தேடி நரசிங்கனே என்று மிகவும் வாடுகிறாள் அப்படின்னா. இந்த இடத்துல சில விஷயங்களுக்கு மட்டும் நான் சொல்ல, பிரகலாதன் விரும்பின உடனே நரசிங்கன் அவனுக்கு தோன்றி அவனுக்கு உதவி செய்தியே, எனக்கு உதவில்லையே என்று வருந்துகிறார் என்று நம்பிள்ளை சுவாமி சொல்றார். ஏனென்றால் இந்த இடத்துல நரசிங்கான்னு வரதுனால பிரகலாதன் வரணும். அதாவது எப்பவுமே நம்ம விஷயம் நரசிங்கன்னா உடனே பிரகலாத ஞாபகம் நரசிங்கம். அதே மாதிரி நம்ம அவதாரங்கள் பூரா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல நல்லது வரணும், அப்புறம் தான் இரண்டியெல்லாம் வரணும். யாருக்கு உதவினாரோ சாது சம்ரட்சணத்துக்கு, அப்புறம் துஷ்டனுக்கு இருக்கிறத நினைக்கணும். அது மாதிரி இங்கே எந்த சாது ரட்சித்தாரோ பிரகலாதன் அதை வர பிரகலாதன் உதவி செய்ய வேண்டாமா? ஆபத்தே செப்பேடாக தாமிர சாதனமாக அடியாய் பிரகலாதன் சூழ்நிலை செய்த உடன் வந்து உதவும் தன்மையை நான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறான். அது இந்த இடத்துல இசை பாடி பாடி அப்படிங்கிற அது நம்மள அப்ஜெக்ஷன் பண்ணுறார். கண்ணில் நீர்மலக அகமுறை கரைச்ச இசை எப்படி வரும்? வெறும் பாட்டு பாடலாம், ஏதோ நாமெல்லாம் பாடலாம், இசை எப்படி வரும் அப்படிங்கிறார். அதுக்கு வந்து மனம் முன்னர் நினைக்க பின்னர் வார்த்தை உண்டாகும் அப்படின்னு தான் நம்ம பொதுவாக மனசு நினைச்சி வார்த்தை உண்டாகும் என்ற நியதி இல்லை. ஆற்றாமைன்னு வரைச்ச பிரிவு துன்பம் வரைச்ச மட்டும் வார்த்தை வந்துடும், மனசு அப்புறம் நினைக்கும். பொதுவாக ரிவர்ஸ் இந்த இடத்துல மாத்திரம் வரலாம். கூப்பாடு தான் பாட்டாய் தலை கட்டுக்குது. அந்த கூப்பிடிச்ச அலறிச்ச அப்படியே வருது, பாட்டாக வருது. அதனால் அது இசையை பாடி பாடின்னா அதுக்குன்னு உட்காந்து திங்க் பண்ணி எதுவும் முறையெல்லாம் அமைச்சு பாடலாம் அர்த்தம் இல்லை இருக்குது. அந்த இடத்துல வந்து மனசை பீட்டுன்ற உணர்வு வந்துடுது, அது வார்த்தையாக வரும். அதுக்கப்புறம் நினைக்கிறதுல வரும். அதனால் இந்த இடத்துல நினச்சி பிளான் பண்ணி எதுவும் முறை அமைச்சு பாடலாம் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதில் கேட்குறா யாரு ரொம்ப அருமையான நம்பிளுடைய அந்த வசனத்தில் சொல்கிற பாருங்க. நம்பிளுடைய வசனம், தகப்பன் பகையானால்தான் உதவுவதோ கேட்குறா. அபலைக்கு என்னை போன்ற அபலைக்கு எதிரே தோன்ற மாட்டாயா தாய் கேட்குறா மகளுக்காக. தகப்பன் பகையானால்தான் உதவுவதோ. தகப்பன் யாரு? பிரகலாதன் அப்பா. அவன் அப்பா எதிரியா இருக்க பிள்ளைக்கு உதவி செய்ய, அப்படிதான் இவர்கள் வரமாட்டியா? வேற வேற சர்க்கம்ஸ்டன்ஸ் வரமாட்டியா? ஹெல்ப் பண்ண மாட்டியா? தகப்பன் பகையானால் தான் உதவுவதோ, நீர் பகையானால் உதவுகிறோ. என்ன அற்புதமான கருத்து, என்ன பியூட்டிஃபுல். அந்த அப்பன் பகையாயிட்டான், பிள்ளை உதவி பண்ண. இப்போ எனக்கு வில்லனே நீ தானே, நீயே தப்பு, நீ உதவி மாட்டியா அப்படி அதையே கேட்குறான். வில்லன் இன்சல்ட் இஸ் ஹீரோ ஃபார் ஹர். கூட கேட்குறேன், நீ எனக்கு பண்ணிட்டியா, எனக்கு பிரிஞ்சு போயிட்டியா, அப்படியே எனக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்போ நீ அப்படின்னு. ஒரு தகப்பன் பண்ணால் பிள்ளைக்கு உதவுற, நீரே பகையானால் உதவியரோ அப்படின்றார். அது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, ஞான நிஷ்டர்களுக்கு தான் உதவியோ, பக்தி நிஷ்டருக்கு உதவ மாட்டாயோ? பிரகலாதன் ஞான நிஷ்டன், குழந்தையிலேருந்து பான் அப்படியே பிறப்பிலேயே ஞானிகள், அவனுக்கு தான் உதவேன். நான் வந்து ஒன்றும் இல்லை, நான் நோன்பில்லேன், நுண்ணறிவிலேன், நீசனை நிலை ஒன்றுமில்லேன், நான் ஒன்றுமே கிடையாது, நான் வெறும் பக்தி தான். அதனால் ஞான நிஷ்டருக்கு தான் உதவியா, பக்தி நிஷ்டருக்கு உதவ மாட்டாயோ கேட்க. அப்புறம் மூணாவது கேள்வி கேட்குறேன், ஆண்களுக்கு தான் உதவுதோ, பெண்களுக்கு உதவலாகாதோ? பிரகலாத ஆண் இல்லையா, பெண்ணு, உதவ மாட்டேயா? அது கேட்குறான். மனது வரும் மனித வடிவும் விலங்கு வடிவும் தான் கொண்டு உதவுவதோ? நீ மனுஷனாக வந்து விலங்கா வந்து அப்படிதான் உதவியா? இருந்தபடியே சங்கல்பம் மனசில் நினச்சி உதவ முடியாது, அப்படியே ஆசிடிஸ் கேன் யூ நாட் ஹெல்ப் மீ. இதுக்கு வந்து நீங்கள் மனுஷனாக விலங்க வரணுமா? வேண்டாமே. ஒரு அதிகாரி நியதி, ஒரு கால நியதி, ஒரு அங்க நியதி என்னும் நிர்பந்தம் வேண்டுமோ இவளுக்கு? இவள் ரட்சணத்திற்கு ஏதேனும் ஒரு முகம், சிங்கம் முகம் தான் இல்லை, ஏதாவது ஒரு முகம் பண்ண வேண்டுமோ என்ற அர்த்தத்தில் கேட்குறான் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் முதல் பாசனத்தினுடைய கருத்து. உம்மை காணும் ஆசையுள் நைகின்றாள், விரல் வாணன் 1000 தோல் துணித்தீர், உம்மை காண நீ இறக்கம் இழியிலே. இதில் ரெண்டு தான் முக்கியம். இல்லை என்னன்னா, அந்த வானாசுரனுடைய 1000 தோலை துணிச்சிட, உண்மை காணதான் ஆசைப்படுறேன், உண்மை அணைக்கவான் ஆசைப்படுறேன். அது கேட்குற அந்த கேள்வி நம்பிள்ளை சுவாமி யாருமே சொல்கிறார். காட்சி கூடாதா? அணைக்கலாம் நான் கூப்பிட்றேன்,
காட்சி ஜஸ்ட்டு ஐ வாண்ட் சி யூ அப்படின்ற அது கூட வர மாட்டேங்கிறியே அப்படிங்கிறது அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அதுக்கு வந்து பகவான் சொல்கிறாராம், நம்மை காண பகவான் சொல்ற நம்மை காண தடையாக உள்ள விரோதிகள் பல உங்களிடம் இருக்க நடுவே வாடும் இத்தகையோ வேண்டுவது. இதுக்கப்புறம் எனக்கு வேண்டியிருக்க உனக்கு இன்னும் இவ்வளோ தடைகள் இருக்குது, ஹர்டில்ஸ் இருக்குது, ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸ்டக்கல்ஸ்லாம் போர்க்க பண்ணுவாங்க. அதுக்கு சொல்கிற ஆழ்வார் சொல்கிற அந்த வாராசனுடைய தோள்கள் 1000, அந்த 1000 முறைவா என்னுடைய விரோதி பிரபலமோ என்ன அறிவியாக பாயிட்டு பாருங்க. அந்த 1000 தோளை வெட்டி அதெல்லாம் விரோதி, அந்த விரோதியெல்லாம் விட்டுல அதே மாதிரி என் விரோதி விட்டுட்டு வா, எனக்கு விரோதி இருந்தாலும் மற்றவங்க விட்டுட்டு வர வேண்டி தண்ணியும் அப்படிங்கிறார் அப்படின்றது. உடனே எனக்கு மனக்கவர்ச்சிக்கு காரணங்கள் இவர் கைப்பிடித்த உமக்கு விரும்ப காரணம் ஆகுது என்றவள் இறக்கமிலி அப்படின்றான். இங்கே பாருங்க, தாயார் சொல்கிறது நீ இறக்கமில்லீரே அப்படின்றான். நீ சொல்கிறது தப்புன்னு மகள் நடுவில் சொல்கிற மாதிரி இன்னொரு மகள் என்ன சொல்கிறாருன்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது பெருமாளை அப்படின்னு எந்த பெண்ணுக்காக அவள் ஆர்கியூ பண்ணாலோ இறக்கமில்லையேன்னு அவள் கிருபை உடையவன் அப்படின்னு அவள் பேசுவோம். அவள் பேசலை, அவள் பேசுறத தாயை பேசுவோம். நீ இறக்கமில்லி இந்த பாசத்துக்கு பாருங்க. தன் சரீரத்தின் மேல் தங்கியிருந்த காட்டு ஈக்களையும் கொசுக்களையும் ஓட்ட மாட்டார் என்றபடி ராமாயணத்தில் சீதையை பிரிஞ்ச உடனே விராட்டியை பிரிந்த துன்பத்தால் மற்ற பிராணிகளால் உண்டான துன்பத்தை அறியாது நீர் இப்போது நோவுபடுகையை தவிர்ந்தால் சாமானியமாக இறக்கவும் போக வேண்டுமோ? இவள் நைவு பேற்றுக்கு உபாயம் என்று அவன் இறக்கம் பேற்றுக்கு சாதனம். என்ன அருமையான பாயிண்ட் பாருங்க. அப்புறம் இப்பரம்பொருள் மனத்தாலும் பாவனை தெளிதல் மிகுந்தியாலும் அடையத்தக்கவன் அல்லன். இறைவன் எவனை வரிக்கின்றானோ அவனால் அடையத்தக்கவன். நம்ம சொல்ல மாட்டோம். நிருகேத கிருபையில் நீ சொன்ன பாருங்க, நீ என்னதான் பேசினாலும் இறைவன் எவனை வரிக்கிறானோ அவன் தான் அடையத்தக்கவன். அது உண்டோக பரிசுலேருந்து வருது. அடுத்த மாதம் இரக்க மனத்தோடு எரியணை அறக்கும் மெழுகும் மொக்கும் இவள் இரக்கம் எழீர் இதற்கு என் செய்கேன் அரக்கன் இலங்கை சிட்டியிருக்கே. இது வந்து அறக்கும் மெழுகும் இவருடைய மகளுடைய எரிச்சல்ல அந்த மெழுகும் ஒப்பாள், நெருப்பினை சேர்ந்த அரக்கினையும் மெழுகினையும் ஒப்பாள் இவருடைய மனத்தால். இறக்கமுடையீர் ஆகின்றீர் இது நிமித்தமாக ராவனுடைய இலக்கை அழித்த உமக்கு நான் எதனை செய்வேன்? இன்று இச்செயல் செய்யக்கடவதாக நினைத்த நீர் அன்று நம்மளுடைய வந்து புருஷோத்தமநாயகன் வந்து ரொம்ப அருமையாக பொழிப்பை எழுந்தால் கூட நம்மளுடைய கருத்துரை பாருங்க, அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்று இச்செயல் செய்யக்கடவதாக நினைத்த நீர் அன்று உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடு அறுத்தோலாகிய அச்செயலை எதற்காக செய்தீர்? இன்னைக்கு இதை வந்து எனக்கு வந்து ஆக மாட்டேன்ற அன்னைக்கு சீதையை மீட்கிறதுக்காக உண்ணாது உறங்காது ஒலி கடலை ஊடு அறுத்தலாகிய கடலை அறுத்து போகிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு அந்த மாதிரி வசனம் யூஸ் பண்ணுறார். இறக்கம் எழீர் நீரும் இவரை போல் உருக வேண்டும் என்று நினைக்கிறோமோ? என்னப்பா நீ உருகணும் சொல்லி நானே நொந்தார் பக்கம் செய்யும் அருளும் செய்கிறீர் இலக்க மனத்தையும் இறைவழிகள் இலக்கம் எழுகிறீர். இலங்காவிட்டால் உங்கள் நெஞ்சை போட்டு இருப்பது ஒரு நெஞ்சை அவளுக்கு பொறுத்தல் ஆகாதோ அப்படின்றது. என்ன சொல்ல பாருங்க, என்ன அருமையான இறக்கம் எழீர் அப்படின்னு ஒரு வார்த்தை பாருங்க. தான் இந்த பாசத்தில் இந்த வார்த்தை முக்கியம். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். இறக்கம் எழீர், இறக்கம் எழீர்னா இறக்கத்தை எழுப்புங்கள், நம்ம சொல்ல இறக்கத்தை எழுப்புங்கள். என்னன்னா நீர் வந்து இறக்கம் இல்லாமல் இருக்கே, ஒன்று நீங்கள் எனக்கு இறக்கம் கொடுங்க, அல்லது இறக்கம் இல்லாத உங்கள் நெஞ்சு எனக்கு கொடுத்துருங்க. நான் வந்து ஸ்ட்ராங் மைண்டாக இருப்பேன். ரெண்டுத்தில் ஒரு சாய்ஸ். எனக்கு வந்து நெஞ்சு வந்து ரொம்ப மெல்ட்டிங்காக இருக்கனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட எழுதுருக்கேன். நீர் வந்து அப்படியே கல் மனசு, ஆனால் உள்ள இறக்கம் இருக்குது. இறக்கத்தை எனக்கு கொடுத்துருங்கோ. இறக்கம் உங்களுக்கு வராதா உங்கள் நெஞ்சாக எனக்கு கொடுக்கும்.
நான் மைண்ட் ஸ்டாக் ஆகிடுறேன் அப்படின்னு பேரம் பேசுகிறேன் பகவான்கிட்ட. அப்படி சொல்லி அப்படி வருது தாய் வந்து கேட்குறாங்க. அடுத்த பாசனம் 147வது பாசனம், இல்லை ஆக்சுவலாக 4வது பாசனம். இலங்கை செற்றவனே என்னும், இலங்கை செற்றவனே என்னும், அதாவது மகள் சொல்லலாம், மகள் சொல்கிறதாக சொல்கிறான். இலங்கை செற்றவனே, இலங்கை அழிச்சவனே என்னும், பின்னும் மலங்கள் புல் உயர்த்தாய் என்னும், கருடப்படி உள்ளம் மலங்க வெவ்வுயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் நின்று இவளே அப்படின்பா. இப்படிலாம் சொல்கிறான். இவள் எங்கையனை அழித்தவனே என்கிறாள். அதற்கு மேலே வெற்றியை கொண்ட கருடப்பறவையினை கொடியாக உயர்த்தியவனே என்கிறாள். மனமானது கலங்குகின்ற நெருப்பினை போன்று பெருமூச்சு எறிகின்றாள். எங்களில் நீர் மிகும்படி நின்று அறிவு கலங்கி கை தொழுகின்றாள் அப்படிங்கிறாள். இந்த இடத்துல உள்ளம் மலங்க வெவ்வுயிர்க்கும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கொண்டு வருவதற்கு பரிகரம் இருந்தும் வர காணாமையாலே மனமானது வேறு பறியும்படி நெடுமூச்சு எறியும். இது பாருங்கள், நெடுமூச்சு எறிகிறதுக்கு இங்கே வருது. ராமாயணத்தில் இன்னொருத்தோட வருது. இந்த ராமாயணத்தில் தான் இதுலேயும் வருது. கழுத்தளவு நீரில் இருக்கிற தளிர்களை உடைய மரங்களை பாருங்கள். இந்த வார்த்தையை என்ன கவனிக்கும். கழுத்தளவு நீரில் இருக்கிற தளிர், கழுத்தளவு தண்ணீரையே எவ்வளோ செடியெல்லாம் இருக்கும், பச்சை பச்சையாக இருக்கும், தண்ணியிலே இருக்கும். அது தண்ணி கஷ்டமே கிடையாது. தண்ணி கஷ்டம் இல்லை, தண்ணி கஷ்டமாக தான் வாடி போயிடும். தண்ணியிலே செடி அழகாக பச்சை பச்சையில் அழகாக இருக்குது. அந்த தண்ணி கழுத்தளவு நீரில் இருக்கிற தளிர்களை உடைய மரங்களை அப்படி மரம், அந்த மரம் தண்ணியிலே இருக்கிற மரத்தில் இருக்கிற தளிர்கள் அதெல்லாம் பச்சை பச்சையான மரங்களை தனது மூச்சு காற்றினால் கொளுத்துகின்றவள் போல இருக்கிறாள் சீதை என்கிறார் வால்மீகி. சீதையினுடைய ராமரை பிரிஞ்சுக்கிச்ச சீதையினுடைய மூச்சு காற்று இருக்க பெருமூச்சு நீச்ச வெப்பம் தண்ணியிலே இருக்கிற செடிகளும் வாடி போயிடணும். ஏற்கனவே இன்னொரு இடத்துல வருது. எப்படி தெரியுமா? ராமாயணத்தில் ராமர் வந்து எதுக்கு போகிறார் இல்லையா காட்டுக்கு, ராமாயணத்தில் தசரதன் அனுப்பிச்சிடுறாருல. அப்போ எல்லாரும் அழுதாலும் ஜனங்கள்லாம் செடி கொடி மரம்லாம் வாட ஆரம்பிச்சு எல்லா தண்ணி இதே மாதிரி தண்ணீர் இருந்த செடி அதே வருது. சொல்கிறார், தண்ணீர் இருந்த செடியெல்லாம் மரங்கள்லாம் கூட அப்படியே வாடி போச்சு அப்படின்னு, எல்லாம் வாடி போச்சு அப்படின்னு. ஆகவே அப்படிப்பட்ட மூச்சு வர்றோம். ஞானிகள் இறைவனின் திருவுருள் பெறுவதற்காக அவனை வணங்க மாட்டார்கள் என்பது விசேஷ பொருள். பாருங்கள், இது என்ன அருமையான ஒரு அர்த்தம். இந்த என்ன பாருங்க, கலங்கி கைதொழும் தெளிந்திருந்து தொழுமது இல்லை அன்றே காதலி. கலங்கி கை தொழும், கலங்கி கை தொழுமோ, இதெல்லாம் நுணுக்கமான ஒரு டிஸ்கஷன் மாதிரி சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஷன் மாதிரி வச்சா இது செமினாராக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படின்னா, கலங்கி கை தொழும், தெளிந்து கை தொழும். என் மனசு கலங்கி கை தொழுறது வேறு, மனசு தெளிவாக இருந்து கை தொழும், ஞானத்தோடு கை தொழுறது அது வேறு. ஞானத்தோடு கை தொழிச்ச ஒரு எண்ணம் வரும், கலங்கி கை தொழிச்சு வேறு எண்ணம். கலங்கி கை தொழுது எப்போ அந்த கலக்கம் போகிறதுக்கு என்னவோ அந்த ப்ரேயர் நம்ம பண்ணுவோம், அதுதான் கேட்போம். தெளிவாக ஞானம் உள்ள கை கூப்பிச்ச என்ன செய்வா, ஞானிகள் இறைவனின் திருவுருள் பெறுவதற்காக அவனை வணங்க மாட்டார்கள். வணங்க மாட்டான், கை கூப்பிடுறது இல்லை, அவனை ப்ரே பண்ண மாட்டான். ஐ டோன்ட் ப்ரே ஃபார் எனி பூன், இது கொடு அது கொடு அப்படின்னு ஞானி கேட்க மாட்டான். இது அவனுடைய திருவுருள் குடியா, எனக்கு திருவுருள் குடின்னு கேட்க மாட்டான். அது ஞானி. நம்ம என்ன செய்யணும், நம்ம திருவுருள் கேட்கறதில்ல. இது பேரா தொலைஞ்சி போச்சு கிடைக்கல, அதுக்கு போய் பேர் 108 தேங்காய் வச்சுருக்கணும் ஒருத்தர். அது மாதிரி நம்ம எல்லாம் அல்பத்தனத்துக்கு அல்பத்தனம், நினைப்பு செயல் எல்லாமே அவன் அவ்வளவு. அதனால் நான் முயற்சியின்றி நின்னருடைய பார்த்திருப்பேன் அடியேன் அப்படின்னு. ஈசன் ஏன்னா நான் ஈசனேனே, நான் ஈசன் அடியேன் முயற்சியின்றி. எனக்கு ஒன்று தான் ஓணும், எனக்கு ஒன்றும் முடியாதுப்பா, வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அதை ஏற்கனவே நான் அடியேன் சொல்லியிருக்கேன், நான் இது மாதிரி வாழ்வாரே சொல்லியிருக்கேன். ஈசனே நிறைய ஒன்றும் இல்லை, அதான் எனக்கு சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றும் இல்லை, அதனால் நீயாக எனக்கு கருப்பு பண்ணு அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் இந்த இடத்துல இவர் சொல்கிறார். என்னென்னா கலங்கின்னு சொல்ல பாருங்க. அதுக்காக இந்த
147 பாசத்தில் கலங்கி கைதொழும் நின்றிவளே கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் நின்றிவளே 147 பாசம். இவள் இராப்பகல் வாய் வெறி இத்தனை கோடை உன் கண்ண நீர் கொண்டால் பண்டு தீவளம் தன்னமோ துழாய்படி என தவள வண்ணர் தகவுகளே. தகவுன்னு வார்த்தை 2 இடத்துல வரும், பல இடத்துல ஒரு பாசம் இல்லை. தகவுன்னா ஜென்ரல் மீனிங் கிருபைன்னு அர்த்தம். பகவானுடைய கிருபைக்கு தகவன் பேர். கொஞ்சம் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, இவள் இரவும் பகலும் வாயால் பிதற்றிக் கொண்டு தன் கருங்கோலை போன்ற கண்களில் நீரனை கொண்டால் கொண்டு படிந்து ஒளிவெளியின் குளிக்காக இருந்து மாலையிலே திருத்துழாய மாலையை கொடுக்கவில்லை நீர். அதான் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. திருமார்பில் இருக்கும் திருத்துழாய மலையாக கொடுக்கூடாதா? கொடுக்கலையே. பரிசுத்தத்தை உடையவரே, உம்முடைய தகவல்கள் தான் என்ன, கிருபை தான் என்ன அப்படின்னு கேட்குறான். இந்த இடத்துல ஆடவர் திலகமான ராமன் பாருங்க, நம்பிள்ளை சொல்றது முக்கால்வாசி ராமாயண பாரதத்துலேருந்து தான் சொல்லுவார் நம்பிள்ளை. மற்ற புராணங்கள்லேருந்து தான் வரும், ராமாயண பாரதம் அதிகமாக வரும். ஆடவர் திலகனான ராமன் எப்போதும் உறக்கம் இல்லாதவனாக இருக்கிறார். ஒருவேளை உறங்கினாலும் சீதா என்ற மதுரமான வார்த்தையை சொல்லி கொண்டு விழித்துக் கொள்கிறார். ஏன்னா சீதை பிரிவு பிடிக்காது என்கிறபடியே வாய் வருவான் அவனாக இருக்க இவள் வாய் வருகின்றாளே என்கிறான். அதே மாதிரி அதான் அந்த இடத்துல அவன் அதற்கு நம்மை செய்ய சொல்வது என்ன சொல்ற சுத்த பாருங்க. தவள வண்ணன் தகவல்கள் என்ன, தவள வண்ணன் தகவல் என்ன, சுத்த சுபாவம். சுபாவம் வந்து சுத்த சுபாவம்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய தகவல் கிருபை எங்கே போயின? சுத்த சுபாவம்னா இயற்கையாக கிருபைன்னு ஒன்று இருக்கணும். நீ சுத்த சுபாவம்னு சொல்கிறான், ஆனால் என் கிருபை இல்லை. ஏன் ஆப்போசிட்டாக இருக்குது? உனக்கு கூப்பிட்றது சுத்த சுபாவம், ஆனால் கிருபை இல்லையே. உண்மை போல் 4 சிஸ்டர்கள் அமையும் அபரைகள் குடிகர என்று பட்டர் குடிக்கட்டு போயிடும். ஒவ்வொரு நாள் என்ன சுத்த சுபாவம், என்ன தகவல்கள் என்பதை கூறுகள். என்ன சுத்த சுபாவம் சொல்லுங்க, இது போய் என்ன கிருபை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சுத்த சுபாவம், அவ்வளோ கருணாமூர்த்தி அப்படின்னா சொல்லிட்டா கடைசியில் செய்யறது ஒன்றும் கருணையே கிடையாது அப்படிங்கிறது. அப்புறம் 6வது தகவுடையவனே, தகவல் முடிஞ்சது இல்லையா? தகவுடையவனே என்னும், தகவுடையவனே என்னும், தகவுடையவனே சொல்கிறான் பாருங்க. அங்கே கிருபை இல்லைன்னா இங்கே வந்து தாய் சொன்னான், மகள் சொல்கிறான் தகவ உடையவனே கிருபை உடையவனே பின்னும் மிக விரும்பும் பிரான் அப்படின்றான். பிரான் என்னும் எனது அகவுயிருக்கு அமுதே என்னும் உள்ளம் முக உருகி நின்று உள்வரலே. 3 சொல்கிறா அவளை. அகவுடையவனே பிரான் அகவுயிருக்கு அமுதே அப்படின்றான். இந்த அகவுயிருக்கு அமுதே அப்படிங்கிறது பாருங்க, அதுக்கு மட்டும் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். என்னன்னா என் உள்ளே இருக்கும் ஆத்மாவுக்கு இனிய நானவனே எங்கேயா. அதாவது நல்லா கேட்க, தாய் வந்து மகளுக்காக பெருமாளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறான். ஆனால் மகள் சொல்வதாக தாய் சொல்றதுனா மகள் வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணுறான், அப்புறம் ப்ரைஸ் பண்ணுறான். வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதாங்கன்னா அதான் உங்களுக்கு எனக்கு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸாக தெரியுது, டக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. ஏன்னா எனக்கு இந்த நிறைய பேர் பாலிட்டிஷியன்கிட்ட தலைவர்கள்ட்ட பழகி எனக்கு என்னென்ன செய்வாங்க. ஏதாவது என்னன்னா எனக்கு அவங்ககிட்ட காரியம் ஆனோன்னா நான் அவங்ககிட்ட நிறைய புகழ்வேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யலைன்னா என் தொண்டர்கள்லாம் உங்களை வெய்வான். வெய்யறது வந்து என்னை சேர்த்தவா, புகழ்றது தலையன். இதான் ஏன்னா நான் பொழுது காரியம் பார்க்கணும். அது மாதிரி இந்த என்ன செய்யறா தன்காரியமாத்துக்காக பெருமாள் புகழலாம். ஆனால் அம்மா வந்து என்ன என் பொண்ணு இப்படி பண்ணுறாங்களே படுத்துருக்கல அப்படின்னு அவள் வைக்கிறோம். ஆனால் அவள் கிருபை உடையவன்றா கிருபை இல்லாதவன்றாவும் எடுத்து அருளற்றவன்றா கிருபை உடையவனேன்றாவும். அதனால் இது மாறி மாறி வரும். அங்கங்கே வரைச்சே நீங்கள் அதை வாசிக்கணும். தகவுடையவனே என்னும் அவ சொல்கிறான். இன்னும் மிக விரும்பும் பிரான் என்னும் அவ சொல்கிறான். எனது அகவுயிருக்கு அமுதே என்னும் அவ சொல்கிறான். என் பொண்ணு சொல்கிறான். உள்ளம் முகமுருகி என்று உள்ளே உள்ளம் முருகி உருகி சொல்கிறாளே, உள்ளே மேலும் 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 முருகி என கூட்டுக. பிரான் பிரிவு காலத்திலே செய்யும் உபகாரம் என்ன, பெற்றதாய்க்கு இடமையாமல் வந்து தோன்றி அப்படின்றோம். அதாவது என்ன உபகாரம் செய்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறான். தாய் வந்து கேட்குறான், இவ்வளோலாம் கதறாள என் பொண்ணு நீ என்ன செய்கிறேன். அப்புறம் 7வது பாசம், உள் ஆவி உலர்ந்து
என வள்ளலே கண்ணனே என்னும் பின்னும் வெள்ள நீர் கிடந்தா என்னும். அதுவே என்னும் எல்லாமே என்னும் பாருங்க. அதாவது மகள் சொல்கிறான், உள் உள் ஆவி உலர்ந்து உலர்ந்து என வள்ளலே கண்ணனே என்னும் பின்னும் வெள்ள நீர் கிடந்தாய் என்னும் என கல்விதானப்பட்ட வஞ்சனையே. இந்த இடத்துல ஒரு அருமையான பாயிண்ட் இருக்குது. இது நீங்கள் சில பாயிண்ட்ஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் என்ன ஆகிடும்னா, இவ்வளோ பாயிண்ட்ஸில் எல்லாமே போயிட்டே இருக்கும். கொஞ்சமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல உள் உள் ஆதிக்க உலர்ந்து என் உள்ளே உள்ளே இருக்கக்கூடிய உயிர் இருக்க, அந்த உயிர் சருகாக வளர்ந்து போச்சு அப்படின்னு பெண் சொல்கிறான். நினச்சி உடனே அவர் சொல்கிறார், நம்பிள்ளை பகவத்கீதையில் கோட் பண்ணுறார். பகவத்கீதையில் எனக்கு கிருஷ்ணன் சொல்கிறார், உயிர்னா ஆத்மா தானே. என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆத்மா, இந்த ஆவியானது ஆத்மா வெட்ட முடியாதவன், கொளுத்த முடியாதவன், நினைக்க முடியாதவன், உலர்த்த முடியாதவன். ஆத்மா உலர்த்த முடியாது, காய முடியாது, ஒன்று காயாது அப்படின்னு பகவத்கீதையில் ஸ்ட்ராங் ஃபிலாசபியை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆத்மா அது ஞானித்தியம் பெற்றது. தேகத்தோடு சேர்ந்து தான் ஆத்மா கர்மானிகள் வருது. அதர்வைஸ் ஆத்மா இஸ் எ பர்ஃபெக்ட் திங், நெக்ஸ்ட் ஒன்லி டு பரமாத்மா. அந்த ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது, அந்த ஆத்மா சாக கிடையாது. யாரையும் உடல் தான் சாக முடியும், ஆத்மா பாட்டு பிரயாணம் பண்ணே போக வேண்டியது கிடையாது. அதனால் அதை நினைக்க முடியாது, கொளுத்த முடியாது, உலர்த்த முடியாதுன்றார். அப்படி இருக்க உலர்ந்து உலர்ந்துன்றாலேவோ எப்படி உலர்ந்திருக்க முடியும், இவருக்கு உலர்ந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். இவர் யாரையும் நம்பளி சொல்கிறார். இந்த ஆத்மா வெட்ட முடியாது என்ற தன்மையும் தான் என சொல்ல பின் தன்மையும் போயிட்டு, ஆனால் உடல் வளர்ந்து பின் என்றோ ஆவி வளர்தல் வேண்டும் அப்படின்றான். அப்படின்னா சொல்கிறார் ஆழ்வார். நம்பளி என்ன சொல்கிறார், அப்படியே வளர்ந்துனா கூட தேகத்தை எரிச்சதுக்கு அப்புறம் தானே ஆத்மாவுக்கு வெளியில் போகும், ஏதோ அஃபெக்ட் ஆகணும். தேகம் அப்படியே இருக்க ஆத்மா மட்டும் வளர்த்த வேண்டும் எப்படி முடியும் அப்படிங்கிற. அதுக்கு என்ன சொல்கிறேன்னாக்கா, பாவபந்தம் அடியாக வரும் நோயாகையால் அகவாயே பிடித்து வெந்து கொண்டு வருமாயிற்று. அந்த ஆத்மா அது பிச்சுன்னு வருதுன்றது இவர் சொல்கிறார். ஆனால் அது இந்த இடத்துல பாசத்தில் இல்லை, கமெண்ட்டில் மட்டும் அப்படி இருக்கு. என் வள்ளலே கண்ணனே என்னும். ஏன்னா உள் உள் ஆவி உலர்ந்து அப்படிங்கிறதுக்கு தாபத்தால் வீழிக்கப்பட்டவன் தண்ணீரிலே சயனித்திருக்கும் நாராயணனை நினைத்து கடவன் அப்படின்றார். வெள்ள நீர் கிடந்தா என்னும் நடப்பாருங்க. அந்த லைனுக்கு அர்த்தம். கடைசியில் கல்வி தான் பட்ட வஞ்சனையே கல்வின்ற தான் பெண்ணை, தாய் தான் பெண்ணை கல்வின்றான். ஏன்னா மனசுல சொல்ல மாட்டான், சொல்லாமல் அப்பாடு கூறிக்கிட்டு இருக்கலாம், சொல்லி அது பல மனசில் சொல்ல மாட்டான் அப்படின்னு கல்வின்னு அதான் அர்த்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நான் பட்ட வஞ்சனையே அப்படின்றான். தாய் சொல்கிறான், என்ன வஞ்சனைன்னா, இது மாதிரி என் பொண்ணை வஞ்சிச்சிட்டியே, ஆசைப்பாக்க ஒரு காமிக்காமல் காமிச்சு சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு பகலை இரவு ஆக்கியும் பாருங்க. இந்த கமெண்ட்ரியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. பகலை இரவு ஆக்கியும் ஆயுதமடேன் ஆயுதம் எடேன் என்று கூறி பின்னை எடுத்தும் செய்த செயல் போல இவளை வஞ்சித்திய இத்தனை அப்படின்ற. அதாவது மகாபாரதத்தில் பகலை இரவு ஆக்கினார். ஆக்கி அபிமன்யுவை கொன்ன அந்த துரியோதன படையை சேர்ந்தவனை கிருஷ்ணன் என்ன செஞ்சார், அர்ஜுனன் மூலமாக கொலை பண்ணேன். ஏன்னா பொழுது போகிறதுக்குள்ள நான் கொண்டு வரேன், எல்லோரும் நாசத்துக்கு முடியும் அர்ஜுனன் சபதம் போனான். சீக்கிரமாக பொது போகிறமாக போகிறவொடனே அது எதிரி வெளில இருந்தான். உடனே அம்பெடுத்து விட்றான், அம்பெட்டு கொண்டான். ஏன்னா பொழுது போகல, பகலையே ரவாக்கினேன். தன்னுடைய சக்கரத்தை விட்டு சூரியனை மறைச்சார் கிருஷ்ணர். அது மாதிரி வஞ்சித்தனி வஞ்சனை பண்ணேன். இன்னொரு வஞ்சனை என்ன பண்ணார், நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன், நான் சாரதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பீஷ்மரை வச்ச சக்கரத்தை எடுத்து சக்கராயத்தை எடுத்துகிட்டு போகிறார் கொடுறதுக்கு பீஷ்மரை. அப்போ அதுவும் தப்பு தான். 2 இடத்துல நீ வஞ்சனை பண்ணிருக்கேன். அப்படி 2 இடத்துல வஞ்சனை பண்ண நீ எதே எண்டை பண்ணி வஞ்சிச்சிட்டியே அப்படின்ற அவர் சொல்கிறார். அப்படின்னு இவர் சொல்கிறார். அளவு படைக்கு பெரும்படை தோற்பது வஞ்சனையால் அன்றோ. அதுவும் அதே மகாபாரதம் தான். எனக்கு 7 தான், 7 குவார்டர் தான் இருக்குது. 7 குரூப், 11 குரூப் துரியோதனை. சின்ன படம் தான், பரவாயில்ல, ஜெயிக்கலாம் போகிறோம். நீ அப்படி சின்ன படையை பெரிய படை ஜெயிக்க வச்சே, அதுவும் வஞ்சனையால் தான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு கேட்கலாம். மகாபாரதம் 3 பேர் மகாபாரதம் சொல்லி என் பெண்ணை அதே மாதிரி வஞ்சனையாக செஞ்சிடியே அப்படின்றது. அதுதான் எனக்கு தான் பட்ட கல்வி தான் பட்ட வஞ்சனையத்துக்கு அர்த்தம். வஞ்சனையே என்னும். வஞ்சனையும் முடிச்சா இல்லையா, அந்தாதி தொடர். திருவாய்மொழி முழுக்க
ஞாபகம் வச்சுக்கோ. 1000 பாசமும் கடைசி வார்த்தை அடுத்த பாசம் முதல் வார்த்தையாக வரும். அதுக்கு அந்தாதின்னு பேர். அந்தாதி தொடர். வஞ்சனே என்னும் கை தொழும். வஞ்சனே அப்படின்னு சொல்கிறோம். என்னும் கை தொழும். தன் நெஞ்சம் வேவ நெடுதி உயிர்க்கும் விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தி உம்மை தஞ்சம் என்று இவர் பட்டனவே அப்படின்னு பாடுறாங்க. இந்த பாசுரத்தில் வஞ்சனை என்றது உபகாரம் நடத்துறது. அதாவது நீ செஞ்ச வஞ்சனை அது உபகாரம் ஆயிடுச்சு இவளுக்கு. அது எப்படின்னு வரும்பார். என்னன்னா, உண்மை அனுபவித்து சூழ்த்திருக்க வைத்தீர். வலிமையுடைய கம்சனை அவன் நினைத்த நினைவு அவனோடு போகும்படி அவனை கொண்டவனே, இவர் குணங்களாலும் செயல்களாலும் என்னை வஞ்சித்தவனே. இந்த வாழ்க்கை அதான் இந்த முக்கியம். கம்சன விரோதி அவனை கொண்டார். என்னையை வஞ்சித்துட்டேன். எப்படி? உன் குணங்கள் செயல்களை சொல்லி என்னை மயக்கிட்டேன். அது ஒரு வஞ்சனை தான். ஆகவே ரெண்டுமே வஞ்சனை தான். ஆனால் கை கூப்பி அணுகிறாள். தன் நெஞ்சம் வேகும்படி பெருமூச்சு விடுகின்றாள். ஆனால் உண்மையே பற்றுக்கூடாது நினைத்து இவர் பற்ற துன்பங்கள் எண்ணில் அடங்காம். உண்மை அனுபவித்து சுவித்திருக்க வைத்தீர் அல்ல அல்லீர். கம்சனை போல் முடித்து விட்டீர் அல்லீர். நம்பல இதாக செய்ய அதான் செய்வா. கம்சனை கொல்லுட்டேன், என்னை கொல்லாமல் கொள்கிறேன். ரெண்டாவது வித்தியாசம். தெரிஞ்ச பிராட்டியானவள் தன்னுடைய காதலன் பிரிஞ்ச உடனே காதலி கதறா மாதிரி என்ன சொல்கிறா? டேரெக்டாக மர்டர் பண்ண எவ்வளோ பரவாயில்ல, என்ன உயிரோடு வச்சு கொள்கிறேன். அதான் வித்தியாசம். கம்சனை போல முடித்து விட்டீர் அல்லீர். உண்மை ரட்சகர் என்று இருந்த இவள் படும் பாடோ இது தாயார் கேட்கலாம். நம்ம ரட்சகர்னு சொல்லிட்டு இருந்தாலே, நீ ரட்சகனா நீ அப்படின்னு கேட்கலாம். வஞ்சனே என்னும் தாயார் வஞ்சித்தான் என்னை பொறுத்திரியர் தான் ஊட்டி என்னை வஞ்சித்து ஊன் ஊட்டி என்னட்டு என் உயிரில் கலந்து அப்படின்னு பாடுறான். நான் அல்லேன் என்றாலும் தவிர உண்ணாதபடி என்னையும் மரியாதையை வஞ்சித்து உன் திருவள்ளிலை சேர்த்த உபகாரனே அப்படின்றான். நான் அல்லேன் என்றாலும் தவிர ஒண்ணாதபடி என்னையும் அறியாதே வஞ்சித்து உன் திருவடிகளிலே சேர்த்த உபகாரனே. நீ வேண்டானா கூட உன் குணங்களாலும் செயல்களாலையும் என்ன அப்படியே மயக்கி அதாவது வஞ்சித்து உன் திருவடிகளிலே சேர்த்த உபகாரனே அப்படின்றோம். அதனால் அது உபகாரம் தான். அது நாங்களும் நாளைக்கு சொல்லலாம் இல்லையா? வணக்கம் சொல்லலாம். இப்படி என் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டே அப்படிம்பாங்க சொல்லலாம். இப்படிலாம் பேசி எழுதியெல்லாம் அதுவும் ஒரு இது தானே. ஆனால் அது உண்மையில் நம்ம நினைக்கிறோம், நாம் எல்லாத்தோட ஹையஸ்ட்டு எமோஷன்றது பக்தி. பக்தி இருந்திருக்கோம். அது வேஸ்ட்டு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு நாளைக்கு ஏதோ ஒரு லௌகிக வேலை வரைச்ச 2 மணி நேரம் உட்கார்ந்தோம், இது வேஸ்ட் பண்ணாமல் தான் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம போவோம் புத்தி. ஏன்னா நமக்கு அப்படியே அல்ப புத்தியிலே பழகலாம் நம்ம பண்ணலாம். அதுக்காக அது தன் நெஞ்சம் வேவ, நெஞ்சம் வேவேன்னு பார்க்கல, தன் நெஞ்சம் வேவ. அதுக்கு இஷிதா பிராட்டி பின் அழுக்கு புடவை உடுத்தவளும் அரக்கியரால் சூழப்பட்டவளும் பட்டினியால் இழைத்தவளும் எளியவளும் அடிக்கடி பெருமூச்சரியுமான பிராட்டி அப்படின்னு ஒரு ராமாயணத்தில். அதுதான் அங்கே சீத்தை அசோகவனத்தில் நெஞ்சம் வேவ, அதுதான் என் நெஞ்சம் வேவ என்றைக்கு. இங்கே அடைந்தவர்கள் பகைவர்கள் என்னும் வேற்றுமையின்றி உமக்கு எண்டிடத்திலும் காரியம் ஒன்றேயோ. என்ன கவனிக்கும்? உன்னை அடைந்தவர்கள் உன்னுடைய பகைவர்கள் என்னும் வேற்றுமையின்றி உமக்கு 2 இடத்திலும் காரியம் ஒன்றேயோ. இப்படி விரோதிகள் கம்சன், அடைந்தவர்கள் என்னுடைய பெண்ணு, 2 பேரையும் நீ ஒரே மாதிரி தீர்த்து கட்டுறியே அப்படின்றான். அவர் சொல் அடைந்தவளான காரியம் ஒன்றேயோ. அடைந்தவளான யசோதை அண்ட் அதர்ஸ் தோற்கையும் அடைந்தவள் அல்லாத கம்சன் முதல்வரையும் வெல்லுகையும் தானே சுபாவம். இப்போது 2 இடத்திலும் தோற்பிக்கை ஆகிவிட்டதே. 2 இடத்துல தோற்பிக்க செஞ்சுட்டே 2 பேரையும். இவள் பட்டனவே நான் கட்டலை. இவள் என்ன பட்டேன், அவன் என்ன பட்டான் பெண் அப்படின்னா பட்டனவே. அது சொல்கிறா 3 பாயிண்ட் சொல்ல பாருங்க. சம்சாரிகளைப் போல் உண்டு முடித்து சிறிய வைக்கிற அல்லீர். நான் சம்சாரியாக விட்டுதான் நான் பாட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு எங்கே போயின்னு வந்துட்டுருக்கோம். இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவான். இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்னால் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறோம். ரொம்ப நிம்மதியாக
ஒருத்தர் தூங்கிட்டு இருப்போம். கொஞ்சம் விஷயம் செஞ்சோம்னா அப்படியே யோசிச்சுட்டே படுத்துட்டு இருப்போம் இல்லையா? சம்சாரிகளைப் போல் உண்டு உடுத்தி தெரிய வைக்கிறீர் அல்லீர், நிச்சயங்களைப் போன்று அனுபவிக்க உண்மை கொடுத்தீர் அல்லீர். நிச்சயங்களை போல அந்த அளவுமா குத்தியா அது கொடுக்கல. சம்சாரிகளை போல நான் விட்டியாரோ அதுவும் போக மாட்டேன்றேன். கம்சனை போன்று முடித்தீர் அல்லீர், சரி கம்சனை போன்ற ஒரே கொண்டு இல்லாமல் அதுவும் செய்யலை. ஆகவே என் வழி வாராதே உம்மை தஞ்சமாக பற்றின இவளை எத்தனை படுத்த வேண்டும், இனி படுத்தினவற்றையெல்லாம் சொல்லி சொல்லி ஒரு மகாபாரதத்திற்கு போர் போல் ஆகிவிடும் போல் இருக்கிறதே என்றால் தாய். மகாபாரதம் சொல்கிற மாதிரி ஆயிடும். அதாவது ஒன்று கம்சன்னா கம்சன் டேரக்டாக அட்டாக் பண்ணி கொண்டுடு, அல்லது என்னை சம்சாரியை விட்டு நான் பாட்டு சாப்பிட்டு இருக்கேன், உன் நினைவே இல்லாமல் பண்ணுறே, நினைவை கொடுத்தோம் நீ தான். சரி இல்லை இங்கே எனக்கு சிறுத்தைகளோடு சேர்த்து விட்டுரு, அதுவும் இல்லை, எதுவுமே நம்ம 2 கண்டாரம் ஆக்கி விட்டேன்னு அப்படிங்கிறோம் என்னுடைய பெண்ணு அப்படின்னு தன்னுடைய பெண் பட்டதை கஷ்டப்பட்டு சொல்கிறா. 8ஆம் பாசனம். அடுத்து 9ஆம் பாசனம். பட்டபோது எழுபோது அறியால் விரைபட்டு அதன் தந்துழா என்னும் தொடர்பட்ட வாய் நேமி வாய் நுதி நேமியே நும்மது இஷ்டம் என் சொல் இவ் ஏழைக்கு. உம்மது இஷ்டம் உண்மை இஷ்டம் என்னன்னு சொல்லுங்க. இந்த ஏழைக்கு ஏழைன்னு தான் இந்த இடத்துல ஏழைன்னு இருக்குது. ஏழைன்ற நம்ம நினைக்கிற மாதிரி ஏழைன்னா அறியாமைன்னு அர்த்தம், ஒன்றும் தெரியாதவன் அர்த்தம், அறிவில்லாதவன் அர்த்தம். அறிவில்லாதவள் அல்லது மன உறுதி இல்லாதவள் அதெல்லாம் ஏழைன்னு தான் சொல்லுவோம் தமிழில். ஏழையன் ஏழையனே அப்படின்னு வரும் திருமாலையில். ஏழையன் ஏழையனே பாவியேன் பாவியேனே வரும். அது மாதிரி ஏழைன்னா அந்த இடத்துல அறிவில்லாதவன். வேரொடியினையும் வட்டவாயினையும் கூர்மினையும் உடைய சக்கரத்தை தரித்தவரே, சூரியன் மறைகின்ற காலத்தையும் தோன்றுகிற காலத்தையும் என் மகள் அறிய மாட்டாள். எப்போ மறைஞ்சது எப்போ பொழுது பகலாயிரவான்னு தெரியாது. அவ்வாறு எழுதுன்றிருக்கா. வாசனையுடன் மறைகின்ற தேனையுடைய குளிர்ந்த திருத்துழா என்று சொல்கிறாள். அறியாதவளான இப்பெண்ணின் திறத்து எண்ணத்தின் எண்ணம்தான் யாதோ. அப்போ திருத்துழாய் சொல்லிட்டு இருக்கா. உங்களுடைய திருத்துழாய் ஞாபகம் இருக்கவளுக்கு. அதனால் நீ என்னதான் அவளை பற்றி நினச்சிருக்க சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கலாம். இந்த 9ஆம் பாசனம் மிக முக்கியமான பாசனம். அது சில சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டே போயிடும். பட்டபோது இவர் பட்டா என்கைக்கு என் பட்டாள் கேட்குறார். பகவான் கேட்குறார், இவர் பட்டான் என்ன பட்டாள் கேட்குறார். அதுக்கு படுவனையெல்லாம் பட்டாள், இனி என்ன பட வேண்டும் என்று கேட்கிறார். பட்டபோது எழுபோது அறியார், குறித்தலும் மறைத்தலும் அறிகின்றார். ஆக உம்முடைய பேர் இங்கே பாருங்க என்ன சொன்னாவோ, உம்முடைய பேரும் தாரும் தவிர வேறு ஒன்றும் அறியார். இது நம்மள பேரும் தாரும் சொல்லுது என்னன்னா ஆழ்வாரே சொல்லுவார் பேரும் தாரும். இதனால் வரும் எல்லாரும் சொல்றது எங்கத்தாலும் மேடையில் சொல்றது தான். ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தார்களுமே பிதற்ற ஆழ்வார் சொல்லுது. எல்லாரும் ஆழ்வார் நினைச்சிருக்காரு. எல்லாரும் நம்ம மாதிரி தான். ஊரும் நாடும் உலகமும் தன்னை போலவே அவனுடைய பேரும் பகவானுடைய பேரும் தாரும் பூழையும் பிதற்ற அப்படின்னு பாடுற பின்னால் வருது நம்ம திருவாய்மொழியில் வருது. அது மாதிரி இவ்வளோ அது ஒன்று தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன செஞ்சாவோ இவனா செஞ்சா. அதுக்கு அதுக்கு ஏன் அப்படி சொன்னா, பிகாஸ் பிரிஞ்சிருந்தாலும் அப்புறம் இந்த கஷ்டம் சொல்கிறாங்க. அப்புறம் மகள் விஷயத்திற்கு திருவாழி ஆழ்வானின் சேர்த்தியாருக்கே காரணம் என அப்படி செய்கிறார். என்ன சொல்கிறாருன்னா சுடர்வட்டம். சுடர்வட்டம் பாசம் வார்த்தை சொல்லுங்க. சுடர்வட்டம்னா ஆழி சக்கரம் பகவானுடைய திருவாழி. அந்த திருவாழி ஆழ்வானுடைய சேர்த்திருக்க பகவானை சேர்ந்திருக்க அந்த அழகப்படியே அனுபவிச்சு வாங்கிக்கிறோம். அதுக்கு நம்ம ஜியர் சொல்கிறார். ஜியர்னா மனோரமா ஜியர் இல்லையா? ஜியர்னா மனோரமா ஜியர் வெறும் ஜியர் போட்டா நஞ்சியர் வெறும் ஜியர் நஞ்சியரா? ஆமாம், அவருக்கு நம்பிள்ளைக்கு ஆச்சாரியம் தான். அதனால் ஜியர் சொல்லுவார்னா அந்த காலத்தில் மனோரமம் கிடையாது, பின்னால் வந்ததும் ஹிஸ்டாரிக்கலும். அதனால் நஞ்சியர் என்ன சொன்னார்னா என்ன சொன்னார், உகப்பாரை அவ்வழகை காட்டி அவ்வழகை கொண்டு அகல் நின்று முடிக்கும் உகவாதாரை கிட்டி நின்று அத்திருவாழியாலேயே அழிவு செய்து முடிக்கும். வேண்டியதாகிட்ட இந்த சக்கரத்தை அழகை காமிச்சு மயக்கிறார், வேண்டாகிட்ட சக்கரத்தாலே அழிச்சிடும். சக்கரம் அழகு பொருள் ஆயுதம்.
ஒரு ஆபரணம் as well as a weapon. அழகுக்கு அதான், அடித்து கொடுத்துக்கு அதான், அது மாதிரி வச்சுருக்கே அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல கேட்குறாரு, நம்ம யுத்தம் என் செய் கேட்குறாப்பா. கடைசியில் நம்ம யுத்தம் என்கொள் இஷ்டம் என்ன சொல்லியா கேட்குறாரு. அதுக்கு ராவணன் இரண்டியன் போன்று முடிக்க இருக்கின்றீரோ, ராவணன் இரண்டினை கொன்னா மாதிரி என்னை கொல்ல பார்க்குறீங்களா, எந்த பெண்ணையும், அல்லது நிச்சயங்களை போன்று கையும் திருவாழியுமாக அழகை அனுபவிக்க விடுவீரோ? சரி, அப்படியா நீ ஆப்போசிட்டாக நிச்சயங்களுக்கு தினம் காட்சி கொடுக்குற சக்கரத்தோட அழகா அதே மாதிரியா காட்சி கொடுப்பேன். ஒன்று அப்படியே எக்ஸ்ட்ரீம் காட்சி மாதிரி அழிச்சிடு, அதெல்லாம் இப்படியா செய்யும். நீ என்ன நினைக்கிற தெரியலையே, உன் இஷ்டம் என்ன, இஷ்டம் என்ன சொல் அப்படின்னு கேட்கலாம். ரெண்டு, அதாவது கையும் திருவாழியுமாக ரெண்டு, தன்னையும் மறந்து உண்மையும் மறந்து சம்சாரிகளை போன்று உண்டு முடித்து தெரிய சொல்கிறீரோ? அது என்ன அறியா இருப்பார். இவள் பேச்சில் நினைத்தது என்ன, நினைக்கிறது தான் என்ன, தன்னையும் மறந்து உண்மையும் மறந்து, அது மூச்சுப்படி சம்சாரி தன்னையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து விட்டோம் என்று எழுவும் இன்றைக்கே இதுதான் பாருங்க. அதுதான் யார் தன்னையும் மறந்து உண்மையும் மறந்து அது சம்சாரிகளை போன்று உண்டு உடுத்தி தெரிய சொல்கிறோ? இதான் மூணு தான், மொத்தம் மூணு சாய்ஸ் தான். ஒன்று சம்சாரி போல ஒன்றுமே வேண்டாம், கடலே வேண்டாம், சாப்பிட்டு தூக்கிட்டு போயிட்டுருங்க, அல்லது இரண்டிய மாதிரி தீர்த்து கட்டுங்க, அல்லது திருவாயை காமிச்சு நிச்சயத்தோட போய் சேர்த்து விட்டுறோம். மூணு எவன் செய்யுங்க, எவன் செய்யுங்க, மூணும் இல்லாமல் ஒரு ஏழாமல் பண்ணிச்சுங்க பகவானை பார்த்துக்கலாம். இவ்வேலைக்கு இது சிறு மனத்திட்டம் இல்லாததை ஒரு விஷயத்தில் நீ என்ன நினைச்சிருக்கி அப்படின்னு சுட்டனே அப்படின்னா சுட்டனே இந்த இடத்துல இதே வந்து சுட்டனே திருவிரங்கத்தாய் அப்படின்றார். இதே பாயிண்ட்டை நான் சொன்ன பாருங்க, 7ஆம் 10 2ஆம் திருவாய்மொழியில் கங்குலும் பகலும் புகழ் திருவாய்மொழியில் இதே அர்த்தத்தோடு சில பாசங்கள் வரும். சுட்டனே திருவிரங்கத்தாய் இவர் திறத்தென் சிந்தித்தாயே அப்படின்னு கேட்பார். இவருக்கு என்ன நினைக்கிறேன், இவரை பற்றி என்ன நினைக்கிறேன், இவரை என்ன செய்ய போகிறேன், என் மகளை என்ன செய்ய சொல்லு அப்படின்னு கேட்குறான் தாய். இப்படி தான் ஆர்கியூ பண்ணி அவங்களுக்கு தான் ஆர்கியூ பண்ணி கேட்குறா. 9ஆம் பாசம் 10ஆவது பாசம் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏழை பேதை இராப்பகல் தன கேளியில் கொண்டு கண்ணணியில் கொண்டால் கடல் வாழ்வை வேவ இலங்கை செற்றி இவள் மாலை நோக்கு ஒன்றும் வாட்டேன் மினே. மாலை நோக்குன்னா மாலைன்னா அழகு நோக்கு ஒன்றும் வாட்டேன் மினே, ஒன்றும் மாட்ட வேண்டாம், வாடும்படி செய்யாதீர் அப்படின்னு. இப்படி எல்லாம் பண்ணால் கூட அழகான கண் இருக்குது, அவள் வாட்டரை பாருங்கோ, அவளை மேலே அவளை வாட்டி வதக்காதுங்கோ அப்படின்னு கடைசியில் கெஞ்சா. இதான் 10ஆம் மாதம். இதில் வந்து அது என்ன எதுக்காக நான் சொல்ல கடைசியில்னாக்கா, 10ஆம் மாதத்தில் கடைசியில் வருஷம் அந்த 7ஆவது 10 கடைசியில் வந்து பகவான் கருணகாமியா மாதிரி இதில் இது மாதிரி போக்கு வைக்கிறார். ஏழையாய் பேதையாய் அப்படின்றார். ஏழைன்னா இது பாருங்கள், இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், நாங்களும் மதத்தை எழுதிட்டேன், அப்புறம் நான் பிடிங்கினேன், உங்களுக்கு ஈஸியாக பிடிக்கும் பாருங்கள். கிடைக்காது என்று பிரமாணங்களால் பிரசித்தமாக கூறப்பட்டுள்ள பொருளில் கிடைக்கக்கூடிய பொருளில் செய்யும் விருப்பத்தை செய்பவள் ரொம்ப, அதாவது கிடைக்காது. நான் இதை கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன், ஏன்னா எனக்கு எல்லாரும் புரியணும் இருக்கு. கிடைக்காது நோட்டுக்காம கிடைக்காது என்று எது கிடைக்காது, பிரம்மம் பகவான் எம்பெருமான் கிடைக்காது என்று பிரமாணங்களால் பிரசித்தமாக கூறப்பட்டுள்ள பொருள். ஏன்னா வேதங்களே எல்லா உலகங்களும் தேடி பார்த்து வந்துட்டோம், பகவானை கிடைக்கல, வேதங்களுக்காக முடியல, அப்படின்னு நம்ம கிடைக்க மாட்டோம். அப்படிப்பட்ட பொருளில் கிடைக்கக்கூடிய பொருள் இது மாதிரி சாதாரண விஷயம். அதில் என்ன விருப்பமோ அதே விருப்பத்தை ஆவிச்சிருக்காங்க. எனக்கு அது என்னுடைய மகளுடைய விருப்பம் என்னன்னா, கிடைக்கக்கூடாத பொருளில் கிடைக்காதம்மா, எது கிடைக்குமோ அது மாதிரி ஈஸியாக அனுப்பிச்சுட்டா பகவான். மீராவுடைய பக்தியில் அப்படி தானே, நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஆண்டாள், அதான் சாதாரண மனுஷன். நம்மளை மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் பக்தியெல்லாம் கிடையாது அவளுக்கு. நேச்சுரல் பக்தியல் தான். நேச்சுரல் பக்தி என்ன ஆகிடும்னா, எதையுமே பகவான்களே இல்லைன்னு நினைக்க மாட்டான், இருக்கான்னு நினைப்பா, எதிரே இருக்கான்னு சொல்லிட்டுப்பா. பெருமாள் வாசலை பண்ணாக்கா நாம் வந்து பெருமாள் விளையாட சொன்னால் கூட கொஞ்ச நாளைக்கெல்லாம் இல்லை, பெருமாளுடைய
சிலை தான் பொருந்தணும் தெரியும். அவருக்கு அப்படி கிடையாது. பெருமாளே போயிட்டாலே பெருமாளே வந்தால் அப்படி தான் இயங்குவாங்களாம். அதே மாதிரி இந்த இடத்துல இவருக்கு எல்லாம் பெருமாள் தான். இந்த இடத்துல இவருக்கு வந்து இந்த கிடைக்காது அப்படின்னு இது கிடைக்கக்கூடிய சாதாரண பொருள். இதுக்கு மேலே என்ன விருப்பமோ ஈஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஈஸியாக கிடைக்கும். அப்படியே டெவலப் பண்ணா பக்தியை. அப்படி விருப்பப்பட்டா என்னுடைய பெண் அப்படின்றோம். இது ஏழைன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவ்வளோ அறிவில்லாதோ கிடைக்காது என்று அறிந்து மீளும்படி என்று நான் இதம் சொன்னாலும் கேளாத பருவம். நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறேன், கிடைக்கிறம்மா அப்படின்னு சொல்கிறேன், கேட்கல. கிழது வாழ்வே இல்லைங்க. அப்புறம் இவர் மாலை நோக்கு ஒன்றும் மாட்டேன் மீன், இவருடைய இளமை பொருந்திய நோக்கு ஒன்றும் கிடைக்கும்படி காரியம் பார்த்து அருள வேண்டும் அப்படின்றோம். இவர் தானே முடிந்து போகிறாள், நாங்கள் தாமே இழைக்கிறோம் சொல்கிறா பாருங்க. தாய் சொல்கிறால இது நல்லா ரொம்ப எனக்கு ரொம்ப அழகான சென்டென்ஸ். இவள் தானே முடிந்து போகிறாள், என் பொண்ணு தான் முடிக்க போகிறான்னா டேட் ஆல்மோஸ்ட். நாங்கள் தாமே இழைக்கிறோம், நாங்கள் தாய் இழக்கிறோம். ஜீவிக்க இருக்கிற நீங்கள் எப்படி ஜீவிக்க போகிறாங்க பகவான். நீர் வேண்டுமானால் ஜீவனத்தை நோக்கி கொள்ள பாரும். என்ன அருமையாக கடைசியாக பிடிக்க 10ஆம் மாதம் வந்தாலும் ஏதாவது பாயிண்ட் வந்துடும். எப்படியும் உங்களுடைய ஜீவனத்தை பக்தையாவோ உண்மையாக உருகின்னு இருக்கா. உங்களுக்கு ஜீவனமே பக்தர்கள் தானே. நமக்கெல்லாம் ஜீவனம் சாதா சாப்பாடு, அவருக்கு ஜீவனம் என்ன பக்தர்கள் தான் பகவான். அதை நோக்கி பாருங்க அப்படின்னு என்பால் வாட்டேமி என்று அவள் தொழிலாளர்கள் வாடும்படி செய்யாதீர் பக்தை, உங்களுடைய ஜீவனமே அவன் தான் பக்தை ஓ விட்டாருங்க அப்படி சொல்லி அந்த 10 பாசனம் முடிக்கலாம். 11ஆம் பாசனம் பலன் பாசனம் வழக்கப்படி. வாட்டமில் புகழ் வாமனனை இசை கூட்டி வன்சடகோபன் சொல்லமை பாட்டு 1010 அறிவூட்டலாகும் அந்தாமமே. இதில் வாமனனை ஸ்ரீ சடகோபர் இசையுடன் அருளி செய்த ஆயிரங்கள் 10 பாசமும் அழகிய செவி மாலைகளில் அவனுடைய திருவடிகளிலே சூழ்தலாகிய பேற்றனை அடையலாம். முடிவில் இத்திருவாய்மொழியை கற்ற வல்லவர்கள் இவர் பிரார்த்தித்தபடியே அதாவது படித்தவா படிக்கிறவா நம்மளாம் படிக்கிறோமே ஆழ்வார் பிரார்த்தித்தபடி ஆழ்வார் பாசம் நம்ம வாய்ச்சாக்கா நாம நித்திய தொழிலே போய் சர்வேசன் திருவள்ளிலே சூட்டி நன்மாலைப்படியே திருமாலை சாத்தி அடிமை செய்யப்படுவார். அடிமையான கைங்கரியம், பெருமாளுக்கு மாலையை திருவடியில் போடுற கைங்கரியத்தை நிச்சயம் நடுவில் போய் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த பாசங்கள் அந்த கற்று தெரிந்தா அப்படின்னு அது பலன் சொல்கிறார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறார் பாருங்க. இங்கே என்ன கேட்குறதுன்னா அவன் 10ஐயும் சீப்பங்களை கொண்டு திருவடிகளே நிச்சய கைங்கரியம் பண்ண பெறலாம் சொல்கிறங்களே ஆயின் சொல்கிறங்களே நித்திய கைங்கரியம் செய்ய இவருக்கு பிறந்த ஆற்றாமை கதை 3 ஆற்றாமை பண்ணால வெறும் 3 ஆற்றாமை ஆயிருக்கு. இந்த கைங்கரியம் பண்ணோம் ஆழ்வா பெருமான கைங்கரியம் பண்ணோம், அங்கே போய் பண்ணணும் நிச்சயம் வாங்கி அந்த ஆற்றாமை பண்ணி துடிக்காத இதில் கற்பாருக்கும் உண்டாக வேண்டாமோ கேட்குறேன். இது படிச்சதை போகிறோம்னா அவருக்கு அந்த ஆற்றாமை வந்த மாதிரி அந்த ஆற்றாமை அளவுக்கு நம்ம வர வேண்டாமா நம்மளுக்கு கேட்குறாரு. வித்தவுட் தட் குவாலிஃபிகேஷன் மியர்லி பை ரீடிங் இட் ஹவ் கேன் ரீச் அப்படின்றார். அது அந்த ஆற்றாமை உங்களுக்கு வேண்டாமா? உடனே நம்மளே வேண்டாம் நமக்கு அந்த ஆற்றாமை வேண்டாம். அது ஏன் காரணம் பாருங்களேன். என்ன அருமையான பாயிண்ட் தெரியுமா? நான் கேட்டோடனே அப்படியே எனக்கு மைண்டே ஒரு மாதிரி நெகிழ்ச்சி நிறுந்து போயிடுச்சு. என்னன்றா பாருங்க, தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது பெறாமையாலே போல காணும் இவ்வாற்றாமை எல்லாம் இவருக்காக பிறந்தன. அந்த ஆற்றாமை போட்டுட்டு அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. தகப்பனுடைய செல்வம் புத்தனுக்கு கிடைக்க வேண்டியது முறை. ஆழ்வார் நம்ம தகப்பன் மாதிரி ஆசாரி நம்பர் 1 அவர் தானே. அவர் செல்வம் சேர்த்து கொடுத்து போயிட்டாரையா, அதை நம்ம அனுபவிப்போம். நம்ம அதே மாதிரி கஷ்டப்படணும் அவசியம் இல்லையே. நாமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எப்படி அப்பா சிந்திச்சு போன ஸ்தலங்கள் மாதிரி ஆழ்வார் சிந்திச்சு போயிட்டாரு பக்தியை சத்தியம் நம்ம அதை வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது. அது மாதிரி சொல்லுவோம். அதாவது தகப்பன் சேர்த்து வைத்த அந்த செல்வம் மகனுக்கு கிடைக்க வேண்டிய முறை. அதுபோல் இவ்வாற்றாமையாலே வந்த கிளேசம் இது கற்றவருக்கு அனுபவிக்க வேண்டாம். இது தலை கட்டுகிறார். இது அதை சம்மடி கடைசி பேராகிராஃப் நீங்கள் அப்போ வாசிக்கலாம். டைம் ஆகிடுது. ஆகவே எம்பெருமானா திருவிழை சேரணும்.